கண்ணை மூடிக்கிட்டதுன்னா பூமி இருண்டு போயிடுச்சுன்னு பூனை நினச்சா எப்படி தப்போ அது மாதிரி நண்பர் சீமான் அவர்கள், சகோதரர் சீமான் அவர்கள் என்ன பேசுகிறோன்னு யோசித்து பேசுகிறாரா? பெரியார் அவர்களை பற்றி இப்படி பேசுவது உண்மையிலேயே அவர் சுய விளம்பரத்திற்காகவும் தான் அவர் பேசுகிறார். ஏன்னா அவர் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகிக்கு மதுரை உயர்நீதிமன்ற விளம்பரத்திற்காகவும் வியாபாரத்திற்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கண்டித்தாங்க. அது இவருக்கும் பொருத்தமாக தந்தை பெரியாரை இப்படி தாக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கூட இது தந்தை பெரியார் போன்ற பெரிய தலைவரை, மகாத்மா காந்தி போன்ற பெரிய தலைவரை, அண்ணல் அம்பேத்கர் போன்ற பெரிய தலைவர்களை அவர்களுக்கு எதிராக இன்னும் சொல்லப்போனால் தரம் தாழ்ந்து அவர்களை விமர்சிப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது, வருத்தம் அளிக்கிறது. திரு சீமான் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். அது போக போக அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்குறப்ப தந்தை பெரியார் தனது போராட்டங்களில் வெற்றி பெற்றவர். அவர் கையில் எடுத்து கத்தி எடுக்கிறது தவறு என்று அண்ணல் காந்தி வழியிலே நாம் போராட வேண்டும் என்பது தான் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்களின் விருப்பம். தந்தை பெரியார் அந்த வழியில் போராடியவர். அவரை பற்றி இவர் இப்படி பேசுவது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. வீரமணி அவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் அதை புறந்தள்ளிவிட்டு இருக்கிறாரோ அதுபோல் ஊடகங்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்க வேண்டும். அதுதான் தந்தை பெரியாருக்கு உண்மையிலேயே நாம் செய்கின்ற மரியாதையாகும்.